சம்பாதிக்க பணத்தை பக்குவமா செலவு பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 50 ரூபாயாவது சேமிக்க பழகுங்க. கடன் வாங்குறதுக்கு பயப்படுங்க. கடல்ல விழுந்தாலும் யாரும் காப்பாத்துவாங்க, ஆனா கடன்ல விழுந்தா யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. அண்ணன் தம்பி நல்ல வசதியா இருக்காங்க, அவங்க உதவுவாங்கன்னுட்டு கனவுல கூட நினைக்காதீங்க. ஒரு தாய் வயித்துல பிறந்த பிள்ளை கூட ஒருத்தர் நல்ல ஆசீர்வாதமா இருக்காங்க, ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க. பாட்டிக்கு ஒருத்தர தெரியும், அவர் நல்ல ஆசீர்வாதமா இருக்காரு. 40-50 பங்களா வாடகைக்கு விட்டுருக்காரு. விலை கூடின வெளிநாட்டு காரு 10 இருக்கு. அவருக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க, ஒரு அக்காலும் இருக்காங்க. அண்ணன் தினமும் வேலைக்கு போனாதான் வீட்டுல அடுப்பெரியும். அக்காக்காரி கதையும் அதான். அக்காக்காரிக்கும் காத்துல முக்கல ஒண்ணும் கிடையாது, அவளும் கஷ்டப்படுவா. இந்த மனுஷன் ஒரு உதவி செய்யணுமே இல்லைங்க. நீங்களே விழுந்தாலும் நீங்க தான் எந்திரிக்கணும், யாரும் தள்ளி விட்டாலும் நீங்க தான் எந்திரிக்கணும். கஷ்டப்படும் போது உதவி பண்ணதுக்குதான் அண்ணன் தம்பி இருக்காங்களாம், அப்படிதான் கடவுள் சொல்றாரு. ஆனா இந்த காலத்துல யாரும் அண்ணன் தம்பிக்கு உதவி செய்யறது இல்லைங்க. ஆனா நீங்க அப்படி இருக்காதீங்கய்யா. நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு உதவி பண்ணுங்க. உங்க பிள்ளை குட்டி நல்லா இருக்குங்க. நீங்க அண்ணன் தம்பிக்கு உதவி பண்ணா கடவுளுக்கே உதவி பண்ண மாதிரிங்க. அவரு உங்களுக்கு வட்டியும் முதலுமா சேர்த்து தருவாருங்க. ஆனா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிட்ட வட்டி மட்டும் வாங்காதீங்க. பாட்டி சொல்றத நீங்க